ஆர்ஆர்பி, ஏஎல்பி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சில ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் இப்போ பார்ப்போம் வாங்க. வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் சாலிட் மெட்டல்ஸ் வென் ஹீட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. திண்ம உலோகங்கள் வெப்பப்படுத்தப்படும் போது அவற்றின் அடர்த்தி என்னவாக இருக்கும்? இதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலோகத்தை ஒரு மெட்டலை வந்து சூடுபடுத்தும் போது ஹீட் பண்ணும்போது அதோட அடர்த்தி டென்சிட்டி என்னவாகும் அப்படின்றதான் உங்களுக்கு கொஸ்டின். முதல்ல இந்த டென்சிட்டி அடர்த்தினா என்ன? ஒரு சின்ன இடத்துல எனி ஸ்பேஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, எவ்வளவு துகள்கள் நெருக்கமா இருக்கு அப்படின்றதான் உங்களுக்கு டென்சிட்டி. இப்போ ஒரு மெட்டல்ல நீங்க ஹீட் பண்றீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அது லைட்டா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி இருக்கு அப்படின்னா இதை நீங்க ஹீட் பண்ணும்போது லைட்டா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் ஆயிருக்கும். அதாவது அதோட வால்யூம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா டென்சிட்டி என்ன ஆகும்? குறையும். ஏன் அப்படின்னா டென்சிட்டியும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ வந்து நமக்கு மாஸ் மாறாமல் இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய வால்யூம் மட்டும் அதிகமாகுது. அப்படின்னா என்ன ஆகும்? டென்சிட்டி கண்டிப்பாக குறையும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா அது எப்படி மேலே எலும்பி வருதோ அதே மாதிரி தான் மெட்டலும் உங்களுக்கு இந்த மாதிரி என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த மாதிரி இடம் அதிகமாகும் போது டென்சிட்டி ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி டென்சிட்டியாக என்ன இருக்கும்? துகள்கள் இருந்திருக்கும். இப்போ அதே துகள்கள் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் தள்ளி தள்ளி லென்த் இன்க்ரீஸ் ஆனதுனால வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல டென்சிட்டி வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணும்போது குறையுது, வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? சாலிட் மெட்டல்ஸை ஹீட் பண்ணும்போது டென்சிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. டென்சிட்டி நமக்கு குறையுன்றது டிக்ரீசஸ் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when ice floats in water what part of its volume remains above water? பனிக்கட்டி நீரில் மிதக்கும் போது அதன் கன அளவில் எத்தனை பகுதி நீருக்கு மேலே இருக்கும்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனிக்கட்டி தண்ணியில் மிதக்கும் போது அதோட மொத்த அளவில் எவ்வளவு பகுதி தண்ணிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பனிக்கட்டி தண்ணியில் மிதக்கும்னு. ஆனால் ஏன் மிதக்குது? தண்ணியோட அடர்த்தியை விட பனிக்கட்டியோட அடர்த்தி கம்மி. டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இன்னொன்று வந்து உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் ஐஸ். உங்களுக்கு ஐஸோட டென்சிட்டி கம்மி, வாட்டரோட டென்சிட்டி அதிகம். அதனால தான் என்ன பண்ணுது? வாட்டரில் ஐஸ் கட்டி மிதக்குது. இப்போ லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிக்கட்டியோட அடர்த்தி தண்ணியை விட கிட்டத்தட்ட 10% கம்மியாக இருக்கும். சரி, இப்போ இந்த சம்மம் கவனிங்க. பனிக்கட்டியை 10 பங்காக பிரிச்சிங்க அப்படின்னா அதில் 9 பங்கு தண்ணிக்குள்ளே தான் மூழ்கி இருக்கும். இப்போ வந்து இந்த பனிக்கட்டியை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு 10 பங்காக பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 பங்குல இந்த 9 பங்கு இந்த இது வரைக்குமே வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். மேலே வந்து 1 பங்கு மட்டும்தான் உங்களுக்கு மேலே மிதக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9/10 இல்லை 1/10 குழம்பிடுவாங்க. கொஸ்டினில் அபவ் வாட்டர் மேலே அப்படின்னு கேட்டால் நமக்கு எவ்வளோ இருக்குது? 1 பங்கு தான் மேலே இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 1/10 அப்படின்னு போட்டுக்கணும். இதே வந்து உங்களுக்கு இன்சைட் வாட்டருக்கு உள்ளரிக்க உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 9 பங்கு இருக்கு. அபோவ் வாட்டருக்கு மேலே 1 பங்கு இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? 9/10. டோட்டல் 9 + 1 10. 10ல் 9 பங்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? தண்ணிக்குள்ளே இருக்கு. 1 பங்கு தண்ணிக்கு மேலே இருக்கு. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 9/10 1/10ன்னு பிரித்து போட்டுக்கிறோம்.
நம்ம கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். விச் பார்ட் ஆஃப் இட்ஸ் வால்யூம் ரிமைன்ஸ் அபோவ் வாட்டர்னு கேட்குறாங்க. தண்ணிக்கு மேலே இருக்கக்கூடியது 1/10. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் ஏல 1/10 இருக்குது, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன்? பின்வரும் கருவிகளில் எது ஆர்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னா என்ன? ஒரு பொருள், எனி கைண்ட் ஆஃப் பொருள் நீங்கள் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, திரவத்தில் மூழ்கும்போது, திரவத்தில் மூழ்குதான், அது வெளியேற்றக்கூடிய அந்த திரவத்தோட எடை. இப்போ இதுலேருந்து இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது அப்படின்னா, நான் இதை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் தண்ணி இப்படி வெளியாயிருக்கும். அது வெளியேற்றக்கூடிய அந்த தண்ணியோட எடை அந்த பொருளோட இப்போ மிதக்குது பார்த்தீங்களா, அந்த மிதக்கக்கூடிய விசை அதுக்கு சமமாக இருக்கும். அதாவது ஒரு திரவத்தோட அடர்த்தியை வச்சு ஒரு பொருள் எவ்வளவு மூழ்கும், எவ்வளவு மிதக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். எதை பேஸ் பண்ணி சொல்லுது? லிக்விடோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி சொல்லுது. சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா பாலோட தூய்மை அளக்க பயன்படுது. பாலோட அடர்த்தியை வச்சு தான் இது வந்து அதில் தண்ணி கலந்துருக்கா இல்லை கலக்கலையா அப்படின்றத கண்டுபிடிக்குது. அடர்த்தியை வச்சு வேலை செய்யுது, டென்சிட்டியை வச்சு. அப்போ இது வந்து உங்களுக்கு ஆர்கிமிடிஸ் தத்துவத்தின்படி தான் இருக்குது. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? லாக்டோமீட்டர் தான். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள். மானோமீட்டர் அப்படின்னு இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அளக்க பயன்படுத்தக்கூடியது. இதே ஓடோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பைக் எவ்வளோ தூரம் நம்ம கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்ற கணக்கு காட்டக்கூடியது, கிலோமீட்டர் மெஷர் பண்ணுறது. அப்போ இதுவும் நமக்கு வராது. எல்லாமே நம்ம டென்சிட்டியை பேஸ் பண்ணி இருந்தால் தான் ஆல் ஆஃப் த அபோவ் சூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு டென்சிட்டியை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது. அதனால ஆல் ஆஃப் த அபோவ்ன்ற ஆப்ஷன் வராது. அதனால அதை கேன்சல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட்டர் ஹேஸ் த மேக்ஸிமம் டென்சிட்டி அட் டேஷ் டிகிரி செல்சியஸ். நீர் டேஷ் டிகிரி செல்சியஸில் அதிகபட்ச அடர்த்தியை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வாட்டரோட டென்சிட்டியும் அதோட டெம்பரேச்சர் பற்றியும் பேசியிருக்கனால நான் என்ன பண்ணுறேன், வாட்டரோட டென்சிட்டி டெம்பரேச்சர் டயக்ராம் ஒன்று போடுறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு சைடு என்ன பண்ணிக்கோங்க, டெம்பரேச்சர் எடுத்துக்கோங்க, இன்னொரு சைடு டென்சிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே -4 0 நெக்ஸ்ட்டு 4 8 12 இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து அதே மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.9170 0.9174 இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும் இந்த பக்கம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும், டென்சிட்டியோட வேல்யூ. அப்புறம் 0 டிகிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். இந்த 4 டிகிரி செல்சியஸ் வரும்போது உங்களுக்கு மேக்ஸிமமில் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வாட்டரோட டென்சிட்டி அண்ட் டெம்பரேச்சர் ரிலேஷன். இப்போ இந்த டயக்ராம் படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் டென்சிட்டி இருக்குது, 4 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ நமக்கான ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். பொதுவான எல்லா திரவங்களுமே நீங்கள் ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது. இதே வந்து நீங்கள் கூல் பண்ணுறீங்க, குளிர்விக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எக்ஸ்பேண்ட் ஆகாது, உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகும், சுருங்கும். ஆனால் இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது. அதை தான் அனாமலஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கவனிங்க, தண்ணியை நீங்கள் 10 டிகிரிலேருந்து அப்படியே குளிர்விச்சுக்கிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 டிகிரி 9 டிகிரி 8 டிகிரி 7 6 5 4ன்னு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரிவர்ஸில் பார்க்குறீங்க. அப்போ என்ன பண்ணும், டென்சிட்டி வந்து உங்களுக்கு அப்படியே என்னாகும்,
ரிவர்ஸ் சைட்லேருந்து வர்றீங்க. அதனால உங்களுக்கு அப்படியே டென்சிட்டி கரெக்டாக 4 டிகிரி செல்சியஸ் வரும்போது தான் ரொம்ப நெருக்கமாக அதிகபட்ச வேல்யூக்கு ரீச் ஆகிருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் குளிர்விச்சிங்க திரும்ப அப்படின்னு திரும்ப 4லேருந்து 3 2 1 திரும்ப குளிர்விச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அந்த 0 டிகிரிக்கு போகும்போது தண்ணி ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு பதிலாக திரும்ப என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே 0 டிகிரிக்கு அப்புறம் என்ன ஆகுது, திரும்ப வேல்யூ அதிகமாகுது. நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த 4 டிகிரி தான் பீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீசன்னால தான் உங்களுக்கு குளிர்காலத்தில் ஏரிகள்லாம் மேலே பனிக்கட்டியாக உறைஞ்சிருந்தாலும் கீழே 4 டிகிரி தான் தண்ணி, 4 டிகிரியில் தண்ணி அடர்த்தியாக இருக்கிறதுனால மீன்கள் எல்லாம் சாகாமல் உயிரோடு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஷன் ஏ 4 அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 2 liquids ஆஃப் சேம் மாஸ் அண்ட் டென்சிட்டிஸ் d1 and d2 ஆர் மிக்ஸ்டு தென் த டென்சிட்டி ஆஃப் மிக்சர். ஒரே நிறை மற்றும் d1, d2 அடர்த்தி கொண்ட 2 திரவங்கள் கலக்கப்பட்டால் அக்கலவையின் அடர்த்தி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 லிக்விட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு லிக்விட் இருக்குது, ஓகேங்களா. இன்னொன்று ஒரு லிக்விட் இருக்குது. இப்போ இந்த 2 லிக்விட் என்ன பண்ணுறாங்களாம், இன்னொரு கிளாஸ் எடுத்து இதை எடுத்து இங்கே ஊற்றிடுறேன், இதையும் எடுத்து இங்கே ஊற்றிடுறேன். அப்போ ரெண்டும் என்ன ஆயிரும், மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதில் இருக்கக்கூடிய டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா கேட்குறாங்க. இதோட மாஸ் ஆனால் சேமாக இருக்கான். இங்கே மாஸ் இருக்கிறதுனா இங்கேயும் அதே மாஸ் தான் இருக்கான். அப்போ டென்சிட்டி என்ன வரும் அப்படின்னு தான் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டக்குன்னு ஆப்ஷன் ஏவை போய் d1 + d2/2 தான் கரெக்டான ஆன்சர் நினச்சிக்கிட்டு அதை போட்டுட்டு தப்பாக போட்டு போயிடுவாங்க. ஆனால் இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கன அளவு இப்போ வந்து சேம் வால்யூம்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இப்படி பண்ணலாம். ஆனால் இப்போ நமக்கு சேம் வால்யூம்னு கொடுக்கல, சேம் மாசுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன தெரியும், டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும், எழுதுங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கரெக்டாக? இப்போ வந்து எனக்கு மொத்தம் 3 லிக்விட்ஸ் இருக்குது, L1 L2. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த L1ஐயும் L2ஐயும் எடுத்து தூக்கி போட்டு இன்னொரு கிளாஸில் போட்டு L1 + L2 L3ன்ற ஒரு புது லிக்விடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த புது லிக்விடுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, டென்சிட்டி என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடோட மாஸ் என்ன, எம், சேம் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட லிக்விடோடையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த மாஸ்ன்றதை எம்முன்னே எடுத்துக்கிறேன். ஆனால் வால்யூம் அப்படி இருக்குமான்னு கேட்டால் வால்யூம் வேறு வேறையாக இருக்கும். சரி, நம்ம டென்சிட்டி ஃபார்முலா அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. d1 ஃபஸ்ட்டு இந்த லிக்விட் எடுத்துக்கலாம். d1 இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம், d1/v1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வால்யூம் தெரியாது. சரி, இப்போ இதே மாதிரி நான் d2க்கு பார்க்குறேன். மாஸ் ரெண்டுத்துக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால எம்முன்னே எடுத்துக்கிறேன். v2 வந்து வால்யூம் v2 அப்படின்னு போட்டுக்கிறேன் செகண்டுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா L3க்கு நமக்கு தேவை சேம், அதுக்கும் என்ன டென்சிட்டி தான். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். ஏன்னா எனக்கு 2 லிக்விடோட மாஸும் வேணும், 2 லிக்விடோட வால்யூமும் வேணும். அதனால தான் டோட்டல் மாஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீட் பண்ணுறீங்க என்னென்னா என்ன பண்ணுவீங்க, டோட்டல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது நார்மலாக போடுவீங்க. இதே நிறையா டிஸ்டன்ஸு, ஒவ்வொரு டிஸ்டன்ஸும் தனித்தனியான டைம் கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை டோட்டல் டைம்னு போடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறோம், டோட்டல் மாஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம்ன்றதை போடுறோம். இப்போ டோட்டல் மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயும் வேல்யூ எம்மு தான், இங்கேயும் வேல்யூ எம்மு மாசு தான். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், M1க்கு எம்மு ப்ளஸ் M2க்கும் எம்மு தான், சேம் மாசுன்றனால ஒரே எம்முன்னு மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வால்யூம். அப்போ V1 V2 ரெண்டும் இங்கே போடணும் கீழே. இங்கே V1 V2 எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இந்த இதுலேருந்து டென்சிட்டி d1 d2ன்றதை எடுத்துகிட்டு வந்துட்டோமா, இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், V1 V2ன்றதை எடுத்துக்கிறேன். அப்போ நான் இந்த V1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், இந்த d1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும்,
V1 இஸ் ஈக்குவல் டு M/D1 கிடைக்கும். அப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? L1 இந்த லிக்விட்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன், M/D1 கிடைக்கும். ப்ளஸ் எனக்கு டோட்டல் வால்யூம் தேவை. ஒரு லிட்டர் ஒரு லிக்விடோட வால்யூம் மட்டும் போடக்கூடாது, 2 லிக்விடோட வால்யூமும் போடணும். அப்போ இங்கே எனக்கு என்ன வரும், இந்த இடத்துலையும் எனக்கு நான் வால்யூம் 2 கண்டுபிடிக்கணும். அப்போ V2 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், D2 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ எனக்கு M/D2 கிடைக்கும். V2 இஸ் ஈக்குவல் டு M/D2. இப்போ இந்த வால்யூம் 2வை இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? M/D2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், M + M 2M அப்படின்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை இதுலேயும் M இருக்குது, இதுலேயும் M இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், M காமனாக வெளில எடுத்துக்கிறேன். M அப்போ இங்கே வந்து 1/D1 + 1/D2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இந்த எம்ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ எனக்கு என்ன ஆகிடும், 2 டிவைடட் பை 1/D1 + 1/D2 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே கீழே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த D2 இங்கே போகும், இந்த D1 இங்கே வரும். அப்போது 2 டிவைடட் பை D2 + D1 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க, D1 × D2. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த D1 × D2வை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 டிவைடட் பை D2 + D1 இதை நீங்கள் அப்படியே மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா தலைகீழாக எழுதணும். D1 × D2 டிவைடட் பை D2 + D1 எழுதிக்கலாமா? இப்போ நான் பார்க்குறேன், 2 × D1 × D2 டிவைடட் பை D1 + D2 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 liquids which are equal to weight are mixed, their density are density 1 and density 2 respectively. The density of mixture will be. சம எடையுள்ள 2 திரவங்கள் கலக்கப்படுகின்றன, அவற்றின் அடர்த்திகள் முறையே அடர்த்தி 1 and அடர்த்தி 2. கலவையின் அடர்த்தி என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே கொஸ்டின் தான். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இங்கே மாஸ் ஈக்குவல்னு சொன்னாங்க, இங்கே வெயிட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு வெயிட் ஈக்குவல்னா நான் திரும்ப வந்து அதே மாதிரி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆமாம், அதே மாதிரி தான் இப்போ எடுக்க போகிறோம். அது ஏன் அப்படி எடுக்கணும், திரும்ப மாஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு எடுத்து இதே மாதிரி நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னா வெயிட்டோட ஃபார்முலா என்ன, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் × ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, 2 லிக்விட் இருக்குது, இந்த 2 லிக்விடையும் வெயிட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு W1 இஸ் ஈக்குவல் டு W2 கரெக்டுங்களா? ஆர் மிக்ஸ்டு, ரெண்டுத்தையும் எடுத்து என்ன பண்ணியாச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. த டென்சிட்டி ரெஸ்பெக்டிவ்லி, டென்சிட்டி வந்து உங்களுக்கு டென்சிட்டி 1 டென்சிட்டி 2, அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டென்சிட்டி 3ன்னு எடுத்துக்கலாம். த டென்சிட்டி ஆஃப் த மிக்சர் வில் பி, அப்போ இதோட டென்சிட்டி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேன், சேம் அதே ஃபார்மெட் தான். இப்போ வெயிட் 1 இஸ் ஈக்குவல் டு வெயிட் 2. இப்போ வந்து வெயிட் 1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், 9.81 m/s கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அப்போ இங்கே 9.81 போட்டுக்கலாமா? அதே மாதிரி வெயிட் 2க்கும் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து M1, இது வந்து இப்போ M2 இன்ட்டு இங்கேயும் ஜியோட வேல்யூ உங்களுக்கு என்னது 9.81 தான் m/s போட போகிறீங்க. இப்போது நமக்கு தெரிஞ்சது என்ன, W1 இஸ் ஈக்குவல் டு W2ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஈக்குவல் வெயிட், W1ஓட வேல்யூவும் W2ஓட வேல்யூவும் ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதையும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு இதான மீனிங், W1 இஸ் ஈக்குவல் டு W2ன்றது. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். M1 × 9.81 இஸ் ஈக்குவல் டு M2 × 9.81. 9.81 இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிவைடட் பை 9.81 ஆயிடும். இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, M1 இஸ் ஈக்குவல் டு M2, மாசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கிடைக்குது. இப்போ மாஸ் வந்து எனக்கு ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் திரும்ப என்ன பண்ணுவேன், டென்சிட்டி ஃபார்முலாவை எழுதி D1 D2 எழுதிட்டு டோட்டல் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் மாஸ் M1 + M2 ஈக்குவல் அப்படின்னா M1ம் M, M2வும் Mன்னு எடுத்துப்பேன். அப்போ எனக்கு டோட்டல் மாசு M + M 2Mன்னு கிடைக்கும். கீழே அதே மாதிரி வால்யூம் என்ன பண்ணுவேன், D1 இஸ் ஈக்குவல் டு M/V1 போட்டு V1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவேன். இதுலேருந்து V1ம் V2வும் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவேன்.
சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இதை அப்படியே நான் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்ட மாதிரி எனக்கு என்ன ஆகிடும் 2 டைம்ஸ் d1 இன்ட்டு d2 டிவைடட் பை d1 ப்ளஸ் d2 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல அவங்க சொல்கிறது டென்சிட்டியோட என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிம்பிளை போட்டு குறிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி சிம்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மேபி இங்கே ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்கலாம். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 density 1 density 2 டிவைடட் பை density 1 ப்ளஸ் density 2 அப்படின்றதான் உங்களுக்கு வரும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The mass of an object is 100 kg. If acceleration due to gravity on the moon is 1/6, then mass of an object on the surface of the moon will be. ஒரு பொருளின் நிறை 100 கிலோகிராம் ஆகும். நிலவில் ஈர்ப்பு விசையினால் ஏற்படும் முடுக்கம் 1/6 பங்கு எனில் நிலவின் மேற்பரப்பில் அப்பொருளின் நிறை என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பொருளோட நிறை 100 kg, நிலவோட ஈர்ப்பு விசை 1/6 பங்கு அப்படின்னா நிலவோட மேற்பரப்பில் அந்த பொருளோட நிறை என்னவா இருக்குன்றதான் நமக்கு கொஸ்டின். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலவுன்னு வந்தாலே 1/6 டிவைட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ 100/6 kg அப்படின்றத போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஃபிசிக்ஸில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மாஸ், நிறை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெயிட், எடை. இப்போ நிறை அப்படின்றது இது பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த துகள்களோட அளவு. நீங்கள் பூமியில் இருந்தாலும் நிலவில் இருந்தாலும் ஏன் ஸ்பேஸில் நீங்கள் மிதந்தாலும் இது மாறாது, நோ சேஞ்ச். ஆனால் இந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட்டோட ஃபார்முலா என்ன, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு கிராவிட்டி, ஜின்றது வந்துடும். அப்போது இது ஜியை பொறுத்து மாறும். அதான் இந்த எடைன்றது உங்களுக்கு ஈர்ப்பு விசையை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நிலாவில் ஈர்ப்பு விசை கம்மின்றதுனால உங்கள் எடை என்ன ஆகும், குறையுமே தவிர உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய துகள்கள் அதாவது நிறை குறையாது. சரி, இப்போது பாருங்கள் கொஸ்டினில் வந்து அவங்க கேட்குறது என்ன, நிறை, மாஸ். அப்போது பூமியில் 100 kgனா நீங்கள் நிலாவிலையும் அது என்னவாக இருக்கும், 100 kg தான் இருக்கும். ஒருவேளை கொஸ்டினில் எடை என்னன்னு கேட்டிருந்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1/6 டிவைட் பண்ணி ஆன்சர் போடணும். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே 100 kg தான். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் மாஸ் வில் வெயிட். ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள பொருளின் எடை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கக்கூடிய பொருளோட எடை பூமியிலையும் நிலவுலையும் எப்படி இருக்கும், இதுதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின். முதல்ல எடைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எடை அப்படின்றது ஃபார்முலா என்ன, வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எடைன்றது ஒரு பொருளை அந்தந்த கிரகம் எவ்வளவு வேகமாக கீழே இழுக்குது, கிராவிட்டி. அதனால தான் இந்த மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்ற ஜியை போட்டுக்கிறோம். நமக்கு தெரியும் பூமியோட ஈர்ப்பு விசை நிலவை விட ரொம்ப அதிகம். பூமியோட ஈர்ப்பு விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோட மதிப்பு 9.8 மீட்டர்/செகண்ட்². ஆனால் நிலவுல இது வந்து உங்களுக்கு வெறும் 6ல் 1 பங்கு தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் 1/6 டிவைட் பண்ணுறீங்க நீங்கள் நிலாவுக்கு வெயிட் கேட்கும்போது. இப்போ ஒரு லாஜிக் பாருங்கள். ஒரு ஸ்ப்ரிங் தராசில் உங்களை பூமியில் அளந்தா பூமி உங்களை பலமாக கீழே இழுக்கிறதுனால எடை அதிகமாக காட்டும். அதே நீங்கள் நிலாவுக்கு போனீங்க அப்படின்னா நிலாவில் உங்களை மெதுவாக தான் அது இழுக்கும். அதனால அங்கே எடை நீங்கள் கம்மியாக தான் காமிக்கும். இப்போ பூமியில் எடை அதிகமாகவும் நிலாவில் எடை கம்மியாகவும் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மோர் ஆன் எர்த் தென் ஆன் த மூன். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். எர்த்தில் அதிகமாகவும் மோர் ஆன் எர்த், மூனை விட எர்த்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவை விட பூமியில் எடை அதிகம். இதுதான் நம்ம லாஜிக்கோட சரியாக மேட்ச் ஆகுது. சரி, இப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன மெமரி டிப், நீங்கள் நிலாவுக்கு போனீங்கன்னா அங்கே பஞ்சு மாதிரி மிதப்பீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அங்கே உங்களோட எடை குறைஞ்சிடுது, உங்களோட நிறை அப்படியே தான், மாஸ் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ வெசல் ஹேஸ் மெர்க்குரி. டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 13.6 g/cm³ அப்படின்னு. அட் த பாட்டம் அண்ட் ஆயில் டென்சிட்டி 0.8 g/cm³. அட் த டாப் half of the volume of the floating homogeneous sphere is immersed in mercury and half in oil. The density g/cm³ of the material of the sphere. ஒரு கலத்தின்
அடிப்பகுதியில் பாதரசமும் அதோட அடர்த்தி கொடுத்துட்டாங்க 13.6 g/cm3 சொல்லிட்டேன். மேற்பகுதியில் எண்ணெயும் அடர்த்தி வந்து 0.8 g/cm3 உள்ளனன்னு கொடுத்துட்டாங்க. மிதக்கும் ஒரு சீரான கோளத்தின் கன அளவில் பாதி பாதரசத்திலும் மீதி பாதி எண்ணெயிலும் மூழ்கியுள்ளது. அக்கோளத்தின் பொருளின் அடர்த்தி g/cm3 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாத்திரத்துல அடியில பாதரசம் இருக்கு. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ அடியில இது வரைக்கும் நான் என்ன பண்றேன், மெர்க்குரி எடுத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன பண்றேன், எண்ணெயை ஊத்துறேன். எண்ணெய் வந்து உங்களுக்கு நான் இப்படி மென்ஷன் பண்றேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் இருக்கு. இப்போ மெர்க்குரி மேல ஆயில் மிதக்குது. ஓகேங்களா, இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு பந்தை போடுறாங்களாம். அந்த பந்து என்ன பண்ணுதான், இந்த மாதிரி ஒரு பால் வந்து உள்ளரிக்கி போட்டாச்சு. பால் எடுத்து நான் உள்ள போட்டேன். அது இந்த இடத்துல இப்படி இருக்கு. அது என்ன பண்ணுதான், சரிபாதியா பாதரசத்துக்குள்ளேயும் சரிபாதியா எண்ணெய்க்குள்ளேயும் இருக்கு. இதுல 50% பால் இருக்கு, இங்கே மேல எண்ணெயில 50% பால் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா அந்த பந்தோட அடர்த்தி, அதோட டென்சிட்டி என்னன்றதான் நமக்கு கொஸ்டின். இதை எப்படி சிம்பிளா யோசிக்கணும்னா, ஒரு பொருள் ரெண்டு வேற வேற டென்சிட்டி இருக்கக்கூடிய இடத்துல திரவத்துல சரிபாதியா மிதக்குது அப்படின்னா அந்த பொருளோட டென்சிட்டின்றது அந்த ரெண்டு திரவங்களோட அடர்த்தியோட சராசரியா இருக்கும். இந்த ஆயிலோடையும் மெர்க்குரியோட டென்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதோட ஆவரேஜ் டென்சிட்டி தான் உங்களுக்கு அந்த பாலோட டென்சிட்டியா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பந்து ரெண்டு பக்கத்துலயும் ஈக்குவலான மிதப்பு விசை, இந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு சைடும் ஈக்குவலான பயான் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அனுபவிக்குது. இப்போ கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெர்க்குரியோட டென்சிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க, 13.6 ப்ளஸ் வந்து ஆயிலோட டென்சிட்டி என்னன்னு சொல்லியிருக்காங்க 0.8. அப்போ ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா 13.6 + 0.8 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன, மேலே வந்து 14.4ன்னு வரும். டிவைடட் பை 2 பண்ணும்போது உங்களுக்கு 7 2 14 2 4 7.2 அப்படின்னு எனக்கு ஆவரேஜ் டென்சிட்டி கிடைக்கும். இந்த ஆவரேஜ் டென்சிட்டி தான் அந்த பாலோட டென்சிட்டியாக இருக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7.1 ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து என்ன ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா, பாதி பாதரசத்தில் பாதி எண்ணெயில் அப்படின்னு வந்தாலும் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிவிடுங்க, ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துடுங்க. இதே தான் உங்களுக்கு பாதி தண்ணியில் பாதி காற்றுல அப்படின்னு கேட்டிருந்தாலும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A vessel is filled with oil of relative density 1.2 up to a height of 3 cm and water is filled up to 10 cm above it. If the relative density of mercury is 13.6 then the bottom of the vessel will be. ஒரு பாத்திரம் 1.2 என்ற ஒப்படர்த்தி கொண்ட எண்ணெயால் 3 சென்டிமீட்டர் உயரம் வரை நிரப்பப்பட்டுள்ளது. அதற்கு மேலே 10 சென்டிமீட்டர் உயரம் வரை நீர் நிரப்பப்பட்டுள்ளது. பாதரசத்தின் ஒப்படர்த்தி 13.6 எனில் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள அழுத்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தோட அடியில 3 சென்டிமீட்டர் உயரத்துக்கு என்ன இருக்கு. வெசல் இஸ் ஃபில்ட் வித் ஆயில், அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி 1.2 அப் டு த ஹைட் ஆஃப் 3 சென்டிமீட்டர். இப்போ இது வரைக்கும் நான் வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் என்ன ஃபில் பண்ணிக்க போகிறேன், ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோ உயரத்துக்கு என்ன இருக்கு, அதோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து உங்களுக்கு 1.2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே and water is filled up to the 10 cm above it. இதுக்கு மேலே 10 சென்டிமீட்டர் என்ன பண்ணுறாங்களாம், 10 சென்டிமீட்டர் இதுக்கு மேலே இருக்க வாட்டரை ஃபில் பண்ணுறாங்களாம். இந்த இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பாத்திரத்தோட அடியில் இருக்கக்கூடிய மொத்த ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷர்
உங்களுக்கு பாதரசத்தோட அளவுக்கு மெர்க்குரியோட அளவுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஆஃப் Hg இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கேட்குறாங்க. இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ மொத்த அழுத்தம் கண்டுபிடிப்போம். தண்ணியோட ஒப்படர்த்தி என்ன, ரிலேட்டிவ் டென்சிட்டி, வாட்டரோட ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து 1 தான். இப்போ நமக்கு வந்து தண்ணி கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. டு ஃபைண்ட் ப்ரெஷர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ப்ரெஷர் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். HdG அப்படின்றது. இதில் வந்து உங்களுக்கு H அப்படின்றது ஹைட்டு இல்லை டெப்த்து, எவ்வளோ ஆழம் அப்படின்றது. இந்த D அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி. இல்லை ஜின்றது உங்களுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், அப்போ நான் வந்து இந்த வாட்டர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ஆயில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2 ப்ரெஷரும் சேர்ந்தது தான் எனக்கு என்னவா இருக்கும், டோட்டல் ப்ரெஷராக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டோட்டல் ப்ரெஷர் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஆயில் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். கரெக்டுங்களா? அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஆயில் கண்டுபிடிங்க, ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிங்க. ப்ரெஷர் ஆஃப் ஆயில் போட்டிங்கன்னா நமக்கு ப்ரெஷர் ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ஹைட்டு, ஆயிலோட ஹைட் எவ்வளோ இருக்குது நமக்கு, ஆயில் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த இடத்துல ஹைட்டு டெப்த்துன்றத ரெண்டுமே வந்து H தான், அதனால் 3 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலோட டென்சிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1.2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 1.2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஜியோட வேல்யூ நமக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81 ப்ளஸ் இதே மாதிரி என்ன பண்ணுங்க, ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் எழுதுங்க. வாட்டர் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது உங்களுக்கு, 10 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டெப்த்து 10. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டென்சிட்டி. வாட்டரோட டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, அதனால் 1 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஜி வந்து 9.81, அப்போ 9.81 போட்டுக்கிட்டேன். இதுதான் வந்து எனக்கு டோட்டல் ப்ரெஷர் அப்படின்றது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, if the relative density of mercury is 13.6 then the bottom of the vessel will be. அவங்க வந்து மெர்க்குரிக்கு வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டியை கொடுத்துட்டு இந்த வாட்டர் ப்ளஸ் ஆயிலில் கிடைக்கக்கூடிய ப்ரெஷரை மெர்க்குரியோட ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல மெர்க்குரிக்கு என்ன பண்ணணும்னா அப்போ ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். மெர்க்குரியோட ப்ரெஷர் அதுக்கும் அதே மாதிரி தான் HdG அப்படின்றது வரும். மெர்க்குரியோட ரிலேட்டிவ் டென்சிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் 13.6 அப்படின்னு சொல்லிட்டு. 13.6 ஹைட்டு கொடுக்கல மெர்க்குரிக்குன்றனால. நெக்ஸ்ட்டு ஹைட் முடிஞ்சுது, டெப்த்து. நெக்ஸ்ட் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 13.6 இன்ட்டு ஜியோட வேல்யூ 9.81. அப்போ எனக்கு இந்த பக்கமும் ப்ரெஷரோட ஃபார்முலா அப்ளை பண்ணனா மெர்க்குரிக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் டோட்டல் ப்ரெஷர்ன்றது. இந்த சைடு அப்போ ரைட் சைடு பாருங்கள், 3 இன்ட்டு 1.2 இன்ட்டு 9.81 ப்ளஸ் 10 இன்ட்டு 1 இன்ட்டு 9.81. இப்போ வந்து இந்த ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.81 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம். இப்போ 9.81 நான் இந்த டேர்மில் எடுக்கிறேன்னா 3 இன்ட்டு 1.2 இருக்கும் ப்ளஸ் 10 இன்ட்டு 1, இந்த 9.81ஐயும் வெளில எடுத்துட்டேன். இங்கே 13.6 இன்ட்டு 9.81 இருக்கும். அப்போ இந்த 9.81 9.81 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 13.6 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 1.2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3.6ன்னு கிடைக்கும் ப்ளஸ் 10 ப்ளஸ் 3.6ன்றது உங்களுக்கு 13.6 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல நான் ஹச் எடுத்துக்கலையா, ஹச். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹச் இன்ட்டு 13.6 இஸ் ஈக்குவல் டு 13.6ன்னு இருக்குமா. அப்போ எனக்கு ஹச் இஸ் ஈக்குவல் டு 13.6 டிவைடட் பை 13.6.
இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். மெர்க்குரியோட ஹைட்டு வந்து எனக்கு என்னென்னு கிடைக்கும், 1ன்னு கிடச்சிருமா. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஆஃப் ஹச்ஜிக்கு என்ன இருக்கும், ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எண்ணெயும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய அதே அழுத்தத்தை வெறும் 1 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பாதரசம் என்ன பண்ணிடுமா, கொடுத்துருமா. எக்ஸாமில் ஒரு சின்ன ட்ரிக்கு, இந்த மாதிரி சம்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் கவனிங்க. இங்கே 10ம் 3.6ம் கூட்டினீங்கன்னா கரெக்டாக பாதரசத்தோட அடர்த்தியான இதை 13.6ன்றது வருது. அப்படி வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், ஒன்றா தான் இருக்க அதிக சான்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் ஹச்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம பேரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.